வணக்கம் தலைவா, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மிக முக்கியமான அறிவிப்பு இதோ வந்தாச்சு. ஸோ தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு வந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகளை வெளியிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் பார்த்திங்கன்னா விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இன்னும் 2 இல்லைனா 3 தினங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் ஒரே நிமிடத்தில் நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மீண்டும் பணி வாய்ப்பை கொடுக்க இருக்காங்க. என்ன பணி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வில் பாஸ் பண்ணாலே போதும், அவங்க தனியார் பள்ளிகளில் உடனடியாக பணிக்கு செல்ல முடியும். ஸோ நல்ல சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுடைய கூடுதல் மதிப்பெண்களும் நமக்கு வழங்க இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் கூடுதல் நிறைய கொஷின்ஸ் எல்லாமே தவறுதலாக இருக்கிறதுனால கூடுதல் மதிப்பெண்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு அனைவருக்குமே வழங்கப்படும்னால 88 மதிப்பெண்கள் எடுத்து 78 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட கூடுதலாக ஒரு 4 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு 82 எடுத்து வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டோடைய சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு, அது என்ன சார் அந்த அப்டேட்டு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, தமிழகத்தில் டெட் தேர்வு பாஸ் செய்தவர்களுக்கு உண்டான யூஜிடிஆர்பி அந்த நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஆசிரியர் பெருமக்களும் பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் இந்த போராட்டத்தில் இருக்கிறதுனால ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு விரிவான விளக்கங்களை நாம் இன்னும் வருங்காலங்களில் நாம் எதிர்பார்க்கலாம். இந்த நியமன தேர்வு 149 ஜிஓ தேர்தல் வாக்குறுதியின்படி நீக்கப்படும் அப்படின்றதையும் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிக மிக அவசியம். நன்றி, வணக்கம். டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு மார்ச் 15 எதிர்பார்க்கலாம்.